ஹாய் guys, இது நம்ம கிளாசிக் ஓரியம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்குள்ள உங்களை வர வைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கப்பி ஃபிஷ்க்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கனவு வேணா நீங்கள் புள்ளியாகலாம், நான் என் தொழில் நான் தான் கில்லி. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நான் என் தொழில் பிடிச்சா வந்தேன், ஆனால் இப்போ தொழிலுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பண்ண சொல்லு. கப்பி ஃபிஷ்ஷோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா போசிலியா ரெட்டிகுலாட்டா. இது ஒரு வகையான லைவ் பீட் ஃபிஷ்ஷுன்னு நல்லாவே தெரியும். அதாவது எக்ஸ் வைக்காமல் டைரெக்டாக குட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ஃபிஷ்ன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கப்பி ஃபிஷ்ஷஸ்க்கு கலர்ஸ், ஸ்டைல் ஷேப்பிங், ஸ்விம்மிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கும். இப்போலாம் மார்க்கெட்டில் கப்பி ஃபிஷ்ஷஸ்க்கு 10 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் 500 ரூபாய் வரையுமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கப்பி ஃபிஷ் பிகினர்ஸுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணலாம். கப்பி ஃபிஷ் நிறைய டைப்ஸில் அவைலபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு ஃபேன்சி டைல் கப்பி, ஃபுல் ரெட் கப்பி, அல்பினோ கப்பி, மொசாக்கி டைல் கப்பி, கொய் கப்பி, டம்போயர் கப்பின்னு சொல்லி எக்கச்சக்கமான கப்பி வெரைட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். கப்பி ஃபிஷ்ஷில் வரக்கூடிய டைலில் வரக்கூடிய கலர்ஸ் தான் இந்த ஃபிஷ்ஷோட மெயின் அட்ராக்ஷனு. நீங்கள் ஒவ்வொரு டைப்ஸ்லையுமே ஒரு காம்போவாக செட் பண்ணிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் அக்வாரியம். கப்பி ஃபிஷ் டேங்க் செட்டப். கப்பி ஃபிஷ் வளர்க்க நம்ம என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். டேங்க் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் மினிமம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 டிகிரி செல்சியஸ் டு 28 டிகிரி செல்சியஸ் வரையும் நம்ம வச்சுக்கலாம். ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிராவல்ஸ் ப்ளஸ் லைவ் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். லைவ் பிளான்ட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வச்சிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஆக்சிஜன் பெட்டர். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மோட்டர் வச்சிங்கன்னா பெட்டர் சர்க்குலேஷன் கிடைக்கும், ஏர் சர்க்குலேஷன். ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவரும் அதிகமாக இருக்கும். அது போடக்கூடிய அமோனியா எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஆகி ஸோ நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். லைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெக்கமெண்டட் தான். ஸோ ஆப்ஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இண்டோரில் நீங்கள் கப்பி டேங்க் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் தேவைப்படும். இதே நீங்கள் அவுட்டோரில் ஒரு பாண்ட் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்ட் சன்லைட்டே அது போதுமானது தான். நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு இந்த ரேஷியோவில் தான். ஒரு மேல் 2 ஃபீமேலில் விட்டிங்கன்னா ஓவர் லோடிங் இல்லாமல் நல்ல ஹெல்த்தாக அதோட சைஸ்லாம் க்ரோத் ஆகும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா நல்ல கலர்ஸாக இருக்குது, என் டேங்கில் நல்ல கலராக இருந்தால் போதும் அப்படின்ட்டு 5 மேலு 2 ஃபீமேல் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போய் ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபீமேல் சில டைமில் இறந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. டிப்ஸ்ன்னு சொல்லணும்னா வீக்லி 25% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபிஷ்ஷோட ஹெல்த்து, இம்யூனிட்டி பவர்லாம் நல்லாவே க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கப்பி ஃபீடிங். அதாவது கப்பி ஃபிஷ்க்கான எந்த உணவுகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மைக்ரோ பைலட், ட்ரோபிக்கல் ஃப்ளேக்ஸ், பிரைட் பிளட் வார்ம்ஸ், பிரைன் ஷிம்ப், க்ரஷ்டு ஃப்ரை ஃபுட் அப்படின்னு சொல்லி பேபிஸ்க்குன்னு தனியாக ஃபுட் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தினமும் அதாவது டெய்லி பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணலாம். 2 டைமுக்கு மேலே ஃபீடிங் பண்ணிங்கன்னா ஓவர் ஃபீடிங் ஆகி ஃபிஷ் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இருந்ததுன்னா 2 டைம் ஃபிஷ் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் ஃபிஷ் ஃபீட் கொடுத்தா போதுமானது. நெக்ஸ்ட்டு கப்பி ப்ரீடிங். கப்பி ஃபிஷ் ஒரு ப்ரீடிங்கான ஃபீமேல் 30 நாளில் அதாவது 30 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 20 to 40 ஃப்ரைஸ் வரையும் கொடுக்கும். ஒரு பெண்ணான ஃபீமேலை தனி டேங்கில் வைக்கலாம், அல்லது ஒரு ப்ரீடிங் பாக்ஸில் போட்டு தனியாக வச்சோன்னா அது ஃப்ரைஸ் எல்லாமே காப்பாற்றிடலாம். ஃப்ரை பிறந்ததும் வேறு டேங்குக்கு வச்சாலே அவங்க சர்வைவல் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிறோம். நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் வச்சிங்க அப்படின்னாக்கா அதோட ஃப்ரைஸ்லாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக இருக்கிற ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணுறதுக்கான ஃபிஷ்க்கான அந்த இடத்த ஸ்பேஸ் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசீஸ் செக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசீஸ் வரும். நம்ம தான் அதுக்கான மீன்களை பார்க்குற மாதிரி இருக்கும். மீன்களை தன்னைத்தானே சரி பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு செக் பண்ணணும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்பாட்டு, ஃபின் ராட்டு இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப்பி, மாடு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வரும். ஸோ நம்ம டாபிக் பார்த்திங்கன்னா கப்பினால ஒயிட் ஸ்பாட், ஃபின் ராட்லாம் இந்த டிசீஸ்லாம் வரும். ஸோ அந்த டிசீஸ் வராமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா வராமையும் இருக்கும். இந்த டிசீஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே போதும். ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் லைஃப்பும் வாழும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேங்க் டெம்பரேச்சரு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா டேங்க் டெம்பரேச்சர் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணணும். அந்த ட்ராப்ஸ் எவ்வளோ எத்தனை இருக்குது அப்படின்ட்டு டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபீடிங்கு. நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான். ஓவர் ஃபீடிங் பண்ணுறதுனால ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லைஃப் ஸ்பேன் வந்து அதாவது உதாரணத்துக்கு 4 days வாழக்கூடிய ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா 1 dayலே இறந்து போயிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓவர் ஃபீடிங்கை அவாய்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் டிப்ஸுன்னு சொல்லணும்னா டேங்க் லைட் நிறைய இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃபீல் ஆகும்.
ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃபீலிங் ஆகும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்ததை ரீக்ளைன் பண்ணுறேன். கப்பி ஃபிஷ்னால் என்ன, வாட் அபவுட் கப்பி ஃபிஷ், அதன் வகைகள், அதோட டைப்ஸை பார்த்தோம். எப்படி அக்வாரியம் அமைக்கணும், அதாவது கப்பி ஃபிஷ்க்கான செட்டப் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தோம். உணவு பராமரிப்பு, ஃபீட் அண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா கேர் நம்ம பார்த்தோம். ப்ரீடிங்கான அந்த குட்டிங்களை எப்படி வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறது, குட்டி மணல் எப்படி வரும் அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தோம். கப்பி ஃபிஷ் ஒரு அக்வாரியம் வைத்திருந்தால் நிறைய ஆனந்தமும் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கப்பி ஃபிஷ் வளர்க்குறவங்க. இப்போயுமே நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் கப்பி ஃபிஷ் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணுறாங்க. நிறைய சின்ன பசங்க இப்போயுமே பார்த்திங்கன்னா கப்பி ஃபிஷ்க்குன்னு தனி லவ்வர்ஸுமே இருக்கிறாங்க. அதை ப்ரீட் பண்ணி வளர்க்குறவங்க அது தனி சந்தோஷம் தான். ஃபிஷ் ஆர்டர் அக்வாரியம் செட்டப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கிளாசிக் அக்வாரியம் பெட் ஷாப்பை 7094452703 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஷிப்பிங் அக்ராஸ் தமிழ்நாடு அவைலபிள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.